வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது, அதாவது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இட்லி. அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் நைஸாக துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு கால் பச்சை மிளகாயை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கால் துண்டு இஞ்சி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், இது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நான் நேற்று சிப்ஸ் போட்ட எண்ணெய், அதை எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுதான் வாசமாக நல்லாயிருக்கும் அப்புறம் இது இட்லி மாவு, இதுவும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு நான் இன்றைக்கி மினி இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மினி இட்லி பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது கப்பில் கூட ஊற்றிக்கலாம். நான் பாருங்கள், நான் அஞ்சரைப்பட்டி கிண்ணம் தான். இதில் நான் தேங்காய் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி கிண்ணம் இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளராக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கிண்ணங்க கூட வேறு கிண்ணம் ஏதாவது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு கடலைப்பருப்பு இதை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடயே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே இஞ்சியும் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளை பூசணிக்காய். இப்போ இந்த கலவைக்கு தேவையான உப்பு, ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதனால் இதுக்காக கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இது கூடயே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வதக்கின கலவையை இட்லி மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதை நல்லா கலந்துட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பூசணிக்காய் இட்லி எல்லாத்துலேயும் மினி இட்லியாக ஊற்றி வச்சு, அப்புறம் கப்புலையும் ஊற்றி வச்சுருக்கேன், கப்பு இட்லி மாதிரி. அப்புறம் டம்ளர்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ இட்லி சட்டி நல்லா ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் உள்ளார ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த மினி இட்லி தட்டை வைக்கிறதுக்கு. இப்போ அதை வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இட்லி தட்டை இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே இந்த தட்டை வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலர் இட்லி தட்டை வச்சு அது மேலே இந்த கிண்ணத்தையெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பூசணிக்காய் இட்லியெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை இப்படி குத்தி பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டு எடுத்து காமிக்கிறேன். இட்லியெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்மளுடைய பூசணிக்காய் இட்லி. இதை இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி வலிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி இந்த ஸ்பூனை வச்சு கப்பு இட்லியும் டம்ளர் இட்லியும் எடுத்துடலாம். இப்போ இட்லியெல்லாம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கிண்ணத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு, அதே மாதிரி தட்டிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு. இதை இப்போ எப்படி டிஸ்பிளே வைக்கிறேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மினி இட்லியெல்லாம் பொடியும் நெய்யும் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்படி போட்டு பிரட்டி எடுத்துருங்க. இப்போ இதை சாம்பார்லேயும் போட்டு வச்சுருக்கேன். சாம்பார் இட்லி, அப்புறம் பொடி இட்லி, சாதா இட்லி, கப்பு இட்லி. இது மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.